வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. டிகேதார் இது யாருக்கான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டடத்துறை சார்ந்தவங்களுக்கான ஒரு ஆப். பொதுவாக இந்த கட்டட வேலைகளுக்கு தேவையான ஆட்களை தினமும் நேரடியாக போய் அங்கங்கே நிற்கிற ஆட்கள் கிட்ட போய் பேசி அங்கேருந்து வேலைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. நாள் வருவாங்க, அடுத்த நாள் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஊதியம் இவங்க இது கேட்கறதுக்கும் இவங்க கொடுக்கறதுக்கும் கட்டுப்படி ஆகுமான்னு தெரியாது. போன்ற பல பிரச்சனைகள்னால எடுத்த நேரத்தில் அவங்களோட கட்டட வேலையிலே முடிக்க முடியாமல் நிறைய வேலைகள் தடைப்பட்டு போயிருக்கும். ஸோ இதுலேருந்து இதை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் நம்ம டிகேதார் ஆப். இதில் நீங்கள் உங்களோட தேவையான ஆட்களையும் எத்தனை பேர் வேணும், நீங்கள் எவ்வளோ ஊதியம் கொடுக்க முடியுன்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் என்ரோல் பண்ணிட்டா அது சார்ந்து இருக்கிற கான்ட்ராக்டர் சப் கான்ட்ராக்டர்ஸ் நேரடியாக அந்த ஆட்களை கூட உங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ அப்படி தொடர்பு வரும்போது உங்களுக்கு தேவையான ஆட்களை அதுலேருந்து எடுத்துக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் சீக்கிரமும் முடிக்கலாம். சொன்ன நேரத்தில் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை முடிச்சு அவங்க கையில் கொடுக்கலாம். ஸோ டிகேதார் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்கள் வேலைகளை சீக்கிரம் முடிங்க. டிகேதார் ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இவங்க யார் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதுதான் அவங்களோட பிஸ்னஸ். இன்னும் சொல்ல போனால் டிஜிட்டலி உங்களோட பிஸ்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான என்டர்ப்ரனராக இருக்கலாம், எந்த பிஸ்னஸும் பண்ணலாம், அது சின்னதோ பெருசோ அது விஷயம் இல்லை. பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் டெக்னாலஜியில் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சென்றடைகிற ஒரு வழி நம்ம டிஜிட்டலி கொண்டு போகிறது தான் சோஷியல் மீடியாஸ் மூலியமாகவும் மற்ற மூலியமாகவும். ஸோ அந்த வகையில் அவங்க உங்கள் தொழிலில் மக்கள்கிட்ட டிஜிட்டலியாக அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டு வாசலில் பேப்பர் டெலிவரி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் இவங்க கொண்டு போய் அவங்கள சேர்த்துருவாங்க. நீங்கள் உங்களோட தொழிலில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும், அவங்க உங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ப்ரெசன்டன்ஸ் மூலியமாக உங்களோட பிஸ்னஸை பன்மடங்காக ஆக்கிறதுக்கு இப்போவே அவங்க கிட்ட போங்க. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இறுதி முயற்சி. ரஞ்சித், மேகலை மீனாட்சி, விட்டல் ராவ் மற்றும் பலர் நடித்து சுனில் லேசர் அவர்களின் இசையில் வெங்கட் ஜானா அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. வரம் சினிமாஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஆன்லைன் என்ன, பல வருஷங்களாக தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. தன்னோட தேவைக்காகவோ குடும்பத்துக்காகவோ தொழிலுக்காகவோ கந்து வெட்டி கிட்ட போய் பணம் கொடுக்குற ஆட்கள் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு நிறைய பணம் கொடுத்தா கூட அது வட்டிக்கே கழிஞ்சிருச்சுன்னு அசல் அப்படியே வச்சிருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறது குரூப்னால பல குடும்பங்கள் இங்கே அழிஞ்சிருக்கு. அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாமல் பல குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கும் செஞ்சுருக்காங்க. இதுக்கு நிறைய அரசாங்கம் முயற்சி எடுத்திருக்கு, நீதிமன்றம் தலையிட்டு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருந்தா கூட இன்னுமே இந்த பிரச்சனைகள் இன்னும் முழுசாக முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதில் சம்மந்தப்பட்ட ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்றது தான் இந்த படத்தை நம்ம இயக்குனர் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் கதை. ஆனால் இந்த கதையில் என்ன பிரச்சனை, கதையில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. முதல்ல எப்போவுமே நான் அப்படி போவேன்னா எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதுல தான் போவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது அப்படின்றது இந்த கதையின் கருவை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஸோ சேட்ல. பட் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த படத்தில் பிரச்சனையை பேசியிருக்காங்க ஒழிய அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை அவங்க சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, நேரடியாகவே இல்லை. இதில் இந்த தற்கொலைகளை தடுத்து அந்த குடும்பங்களை எப்படி சேவ் பண்ணலாம், அப்படிப்பட்ட ஆட்களை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அவங்கள எப்படி தடுத்து நிறுத்த முடியும், நீங்கள் சட்டத்துக்கு ரீதியாக எவ்வளோ அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் நேரடியாக அவங்களை எப்படி தடுத்து நிறுத்தலாம், இந்த பிரச்சனைகளை எப்படி வெளிவரலாம், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இங்கே பதிலே சொல்லலை. அந்த கேள்விகளை மட்டுமே திருப்பியும் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த குடும்பங்கள் எப்படியெல்லாம் துன்புறப்படுவாங்க, அவங்களால டார்ச்சர் அனுபவிப்பாங்க, பெண் குழந்தைகள் பெற்றவங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் அவங்கள அது மன ரீதியாக உடல் ரீதியாக எவ்வளோ பாதிக்குது, எவ்வளோ தூரத்துக்கு அந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்ணி தற்கொலை பண்ணுறதுக்கான முடிவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ உந்துதலாக இந்த மாதிரி டார்ச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் பேசிக்காக இதெல்லாமே மக்கள் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. நிறைய வீடுகளில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல முடியாத கொடுமையை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ பொதுவாக அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறை இந்த படம் பேசியிருக்கானா கிடையாது. இது என்ன பேசியிருக்கு, விதவிதமாக எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம். இந்த படத்தில் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, விதவிதமாக சாகிறதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டுகிட்டே இருக்காரு. தான் சாகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களையும் கொண்டு சாகடிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அதை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தற்கொலை முடிவல்லன்னு சொல்ற படத்துல தற்கொலையை பத்தி மட்டுமே படம் முழுக்க பேசிட்டு இருந்தா படம் பார்க்கறவனுக்கு எந்த எண்ணம் மேலோங்கும். ஒரு ஹீரோ ஒரு வில்லன் வரும்போது ஹீரோவை டம்மி பண்ணி வில்லனை மேலோங்கமா காட்டினா அந்த வில்லனை அதிகப்படியா பிரைஸ் பண்ணி அவன் பண்ண தப்பையை மறைச்சு அவனை ஹீரோவா கொண்டாடுற சமூகம் இது. நம்ம சரியான ஒரு விஷயத்த சொல்ல தவறிட்டா அது தப்பான முறையில போய் கரெக்ட் ஆயிடாதா. இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கிறவன் இந்த படம் பார்க்க வந்தானா அந்த பிரச்சனையிலேருந்து அவன் மீள வேணாம், மேற்கொண்டு ஒரு பிரச்சனையை அவன் கொண்டுட்டு வெளியில போற மாதிரி தான் இந்த படம் கொண்டு வந்திருக்கு. எப்படி, அதாவது நீ சாகிறதுக்கான முயற்சிகள் உனக்கு சரியா வரலையா, நான் சொல்றேன் எங்ககிட்ட வாங்க, நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி கத்தியில குத்தி சாவலாமா, தூக்குல தூங்கி சாவலாமா, பிரியாணியில் விஷங்கள் தான் சாவலாமா, இல்லை பாலில் விஷங்கள் தான் சாவலாமா, பூச்சிக்கொல்லி மருந்தா எலி மருந்தா இதுலெல்லாம் எப்படிலாம் சாகலாம் அப்படின்ற விஷயத்த மட்டும் மறுபடியும் படம் முழுக்க பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பிரச்சனையை பேசுறீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான சொல்யூஷனை பேசணும். கடைசி வரைக்கும் சொல்யூஷனை பேசாம லாஸ்ட்ல
அங்கே தான் வந்தான் விநாயக் மகாதேவன் மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. லாஸ்ட்டில் வந்து நம்ம விஜய் சேதுபதி வாய்ஸ் கேட்குது ஃபோனில். என்னடானா இந்த படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த கடன் பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனை என்ன பிரச்சனை வரும்னா சைக்கோ கொலகாரன்னு ஒரு பிரச்சனை வரும். கடைசியில் அந்த சைக்கோ கொலகாரனுமே பிரச்சனை இல்லை, இது ஒரு நக்சலைட் ஒரு தலைவன், அவன் தான் இந்த வீட்டில் இருந்தான் மாதிரி காட்டுவாங்க. இவன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, இதில் நக்சல் யாருன்னு நம்மளுக்கு புரியாது, இந்த வீட்டில் இருந்தது இவங்களுக்கும் தெரியாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் மாடியில் அத்தனை நாள் தங்கியிருக்கான், அவங்கள கண்டுபிடிக்க கூட துப்பு இல்லாமல் தான் இவங்க இருப்பாங்க. பேசிக்க அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடன் தொல்லை தலைக்கு மீறி போயிட்டுருக்கும். வாடகை 2 மாதம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ரெண்டாவது, பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் 3 மாதம் இருந்தனால ஸ்கூல்லேருந்து அவங்க பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்போ பொண்டாட்டி என்ன சொல்லுவான்னா, பசங்க வந்து ஊட்டிக்கு போகலான்னு ஆசைப்பட்றாங்க, நான் அதனால தான் அவங்களை சமாதானப்படுத்திட்டேன், அதனால் நம்ம ஊட்டிக்கு போயிட்டு அங்கேயே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், நான் எனக்கும் ஆசைதாம்மா, ஆனால் என்கிட்ட காசு இல்லையம்மா அப்படின்னுவார். என்கிட்ட தான் தாலி செயின் இருக்கேன், அதை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை அவங்க நல்லா அனுபவிச்சுட்டு அங்கேருந்து இந்த உலகத்தை விட்டு போயிடலாம். தற்கொலை முண்டம், அந்த தாலி செயினை வச்சா பிள்ளைங்க ஃபீஸ் கட்டலாம்ல. அட எவ்வளோ ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் கூட எவ்வளோ ஃபீஸ் இருக்க போகுது? 2 பேருக்கும் ஆளுக்கு 1.5 மாதம் ஃபீஸை கட்டலாம்ல, பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கலாம்ல, அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க மஜாவாக செகண்ட் ஹனிமூன் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பிள்ளைங்க பேரில் கணக்கு எழுதுவாங்க. சரி, அதையாவது கரெக்டாக பண்ணாங்கன்னா அதையும் தற்கொலைத்தனமாக பண்ணி மாட்டிப்பாங்க. படம் பார்க்குற கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு, ஆமாம் நம்மளாம் ஏன் இந்த பூமியில் வாழணும், நம்மளும் இப்படி செத்து போயிடலாமே அப்படின்ற அளவுக்கு எண்ணத்தை வந்து விதைக்கிறது தான் இந்த இறுதி முயற்சியோட பெரும் முயற்சி. ஸோ இதுக்கு மேலே இதில் படத்தையும் ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இறுதி முயற்சி அப்படின்ற அந்த படத்தோட டைட்டிலை வந்து ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தோட குழுவினர் வந்து இதோட படம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு பெரும் முடிவை எடுத்து இதுவே எங்களின் இறுதி முயற்சி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுவே இவங்க இந்த நாட்டுக்கு, இந்த வீட்டுக்கு, இந்த தமிழ் சினிமாவுக்கு செய்கிற பெரும் பாக்கியம், பெரும் உதவியாக இருக்குன்றதை நான் தாழ்மையோட பணிவன்போட கேட்டுக்கொள்கிறேன். யோசிங்க ஐயா, நல்ல படத்தை கொடுக்க முடியலன்னா இதுவே இறுதி முயற்சியை எடுத்து முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த படத்துக்கு மார்க்கெல்லாம் கொடுத்து நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த ஒண்டமாலேன்னு ஒரு காவியத்தை எடுத்த ஒரு ஹீரோ கம் டேரக்டர்கிட்ட இருந்து இதை விட முக்கியமாக ஒரு மட்டமான ஒரு படம் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை வந்து இல்லை என்னால் முடியும் அப்படின்றது தான் இந்த படம். ஸோ தயவுசெய்து இந்த படத்தெல்லாம் போய் பார்த்து பார்க்காதீங்க, தவிர்த்துருங்க, தப்பிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு முன்னோட்டத்துக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜய் கிராதகன். இது நிமிஷம் ரீல் இருந்து போச்சு.